இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நீர் தூய்மை கேட்டால் பல்வேறு பாதிப்புகள், பணிக்குழுவை அமைக்க அரசாங்கம் முடிவு. நாட்டில் நீர் தூய்மை கேடு அச்சுறுத்தலை கையாள சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படுகிறது. பிரதமர் தலைமையில் நேற்று நடைபெற்ற தேசிய நீர் மன்றத்தின் கூட்டத்தில் அதற்கு இணக்கம் காணப்பட்டது. பல்வேறு பாதிப்புகளை கொண்டுவரும் நீர் தூய்மை கேட்ட பிரச்சினைகள் உடனடியாக தீர்க்கப்பட ஏதுவாக சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அப்பணிக்குழுவில் இடம்பெறுவர் என டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். நதி நீரின் கண்காணிப்பை மேம்படுத்துவதற்கும் மலேசியாவின் நீர் ஆதாரங்களில் புதிய மாசுபடுதலின் மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சியை வலுப்படுத்துவதற்கும் யுக்திகளின் ஒரு பகுதியே அந்த பணிக்குழு என்றார் அவர். திருப்தியற்ற அளவில் இருக்கும் வருவாய் அல்லாத தண்ணீரை குறைப்பதிலும் மடானி அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தும் என அவர் கூறினார். தேசிய நீர்மன்றத்தின் திட்டமானது மத்திய மற்றும் மாநில அரசுகள் நீர்வள மேலாண்மையை மறு ஆய்வு செய்யும் மற்றும் விவாதிக்கும் ஒரு தளமாகும். ஒன்றிரண்டு ஓரின புணர்ச்சி சம்பவங்கள் நடந்தது உண்மைதான். அதற்காக நாங்கள் அதை ஊக்குவிக்கவில்லை. குளோபல் இக்வான் தலைவர் விளக்கம். தாங்கள் நடத்தி வரும் சிறார் இல்லங்களில் ஒன்றிரண்டு ஓரின புணர்ச்சி சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பது உண்மைதான். என்றாலும் அது ஒரு சிலரை மட்டுமே உட்படுத்தியதாக குளோபல் இக்வான் நிறுவனத்தின் தலைவர் நசருடீன் முகமது அலி கூறியுள்ளார். ஆனால் ஓரின புணர்ச்சியின் கூடாரம் போல் அம்மையங்கள் சித்தரிக்கப்படுவதேன் என பேஸ்புக்கில் வெளியிட்ட வீடியோவில் அவர் கேட்டார். எங்களை கேட்காமல் 402 சிறார்களையும் போலீஸ் அழைத்து சென்றது ஏன்? அவர்களுக்கு அப்படி என்ன அவசரம் என்றும் நசருடீன் கேள்வி எழுப்பினர். அங்குள்ள சிறார்கள் ஒருவரை ஒருவர் ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்த கட்டாயப்படுத்தப்பட்டது, கால் உரோமங்களை கொண்டு தயாரித்த நீரை பருக சொன்னது போன்றது எல்லாம் இட்டுக்கட்டிய பொய்கள் என்பது மட்டுமல்ல, கேட்கவே காது கூசும் இழிவு செயலாகும். போதாக்குறைக்கு ஆட்கடத்தல், சிறார் கொடுமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன. இவையெல்லாம் எங்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயலே. சட்டபூர்வமாக அதனை எதிர்கொண்டு உண்மையை நிரூபிப்போம் என நசருடீன் கூறிக்கொண்டார். குளோபல் இக்வான் நிறுவனத்தின் கீழ் ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பினானில் செயல்படும் 20 சிறார் இல்லங்களில் புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஓப் குளோபல் சோதனை நடவடிக்கையின் போது 1 வயது குழந்தை முதல் 17 வயது வரையிலான 402 பேர் மீட்கப்பட்டனர். கூடுதல் வசதிகளுடன் இந்தியா கேட்டின் 10வது கிளை PJ நியூ டவுனில் சிறப்பு. 1000க்கும் மேற்பட்டோருக்கு இலவச பிரியாணி. இந்தியா கேட் உணவகத்தின் 10வது கிளை ஸ்லாங்கூர் பெட்டலிங் ஜெயா நியூ டவுனில் திறக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 170 பேர் அமர்ந்து உணவருந்தும் வகையில் விசாலமாக அது அமைக்கப்பட்டுள்ளது. மற்ற கிளைகளை சிறப்பம்சமாக இந்த PJ நியூ டவுன் கிளையில் 4 பிரத்யேக தனி சாப்பாட்டு அறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 50 பேர் வரை தனித்தனியாக அமர்ந்து உணவருந்தலாம் என இந்தியா கேட் நிறுவனமும் நிர்வாக இயக்குநருமான சரவணன் சுப்பிரமணியம் தெரிவித்தார். ஹால் சீட்டிங்கில் மட்டுமே 120 பேர் அமர்ந்து உணவருந்த முடியும். தனது வர்த்தக தொடக்க புள்ளியே PJ டவுன் தான் என்பதால் அங்கு புதிய கிளையை திறந்திருப்பது குறித்து சரவணன் மகிழ்ச்சி தெரிவித்தார். புதிய கிளை திறப்போடு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக மலேசிய சாதனை புத்தகத்திலும் இந்தியா கேட் இடம்பெற்றுள்ளது. அதாவது ஒரே இடத்தில் 5,70,000 பிரியாணிகளும் 3,70,000 ரொட்டி நான் விற்பனைக்காகவும் மலேசிய சாதனை புத்தகத்தில் அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக அவர் பெருமிதத்துடன் கூறினார். மக்கோதா இடைத்தேர்தலில் BN PN இடையே நேரடி போட்டி. இந்திய வாக்காளர்களை துருப்புச்சீட்டு. ஜொஹூர் குலுவாங் தொகுதிக்கு உட்பட்ட மக்கோதா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணிக்கும் பெரிக்கத்தான் நேஷனலுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. இன்று காலை வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த போது BN வேட்பாளரான குலுவாங் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் சையத் ஹுசைன் சையத் அப்துல்லாவும் PN வேட்பாளரான குலுவாங் பெர்சத்து செயலவை உறுப்பினரும் ஜொஹூர் முன்னாள் கால்பந்து வீரருமான ஹைசன் ஜாஃபரும் இடைத்தேர்தல் வேட்பாளர்களாக உறுதி செய்யப்பட்டனர். இன்று முதல் 2 வாரங்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு செப்டம்பர் 28 வாக்களிப்பு நடைபெறும். 60,074 வாக்காளர்களை கொண்ட மக்கோதா சட்டமன்ற தொகுதியில் 7.72 விழுக்காட்டினர், அதாவது சுமார் 5,100 இந்திய வாக்காளர்கள் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய துருப்புச்சீட்டாக உள்ளனர். அம்னோவை சேர்ந்த மக்கோதா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஷரீப் அசியா சையத் சான் ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலமானதை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. கம்பீரமான ஷாலாம் அரங்கின் கூரைகள் சரிந்தன. அடுத்த கட்டத்தை அடைந்த இடிக்கும் பணிகள்.
ஷாலாம் நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான ஷாலாம் விளையாட்டு அரங்கத்தை தரைமட்டமாக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அவ்வகையில் நேற்று அதன் 2வது மேற்கூரை வெடித்து வைத்து தகர்க்கப்பட்டது. 30 ஆண்டுகளாக பல்வேறு நிகழ்வுகளுக்கு சாட்சியாக திகழ்ந்த அவ்வரங்கத்தின் கூரை சரிந்து விழும் காட்சிகள் வைரலாகி நெட்டிசன்களின் கவனத்தை பெற்றுள்ளன. கம்பீரமாக திகழ்ந்த அரங்கம் சரிவது கண்டு நெட்டிசன்கள் பலர் கவலையை தெரிவித்ததோடு பல நினைவலைகளையும் பகிர்ந்து கொண்டனர். கூரைகள் முழுவதுமாக சரிந்திருப்பதை அடுத்து அரங்கை இடிக்கும் பணிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகின்றன. 80,372 பேர் அமரக்கூடிய ஷாலாம் அரங்கத்தை இடிக்கும் பணிகள் கடந்த ஜூலை மாதம் தொடங்கின. அங்கு புதிதாக ஷாலாம் விளையாட்டு வளாகம் என்ற பெரிய அரங்கம் அமைக்கப்பட உள்ளது. SDPM மாணவர்களுக்கு வாழ்க்கை செலவின படிப்புதொகை பரிந்துரை 2025 பட்ஜெட்டில் சேர்க்கப்படுகிறது. ஆரம்படிவ மாணவர்களுக்கு வாழ்க்கை செலவு படித்தொகை வழங்கும் பரிந்துரை 2025 வரவு செலவு அறிக்கையில் சேர்க்கப்படும். கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் அதனை தெரிவித்துள்ளார். கிடைக்கிறதோ இல்லையோ அமைச்சர் கண்டிப்பாக அதற்காக போராடும் என்றார் அவர். SDPM கல்வியின் மறுதோற்ற முயற்சியின் ஒரு பகுதியாக அந்த படித்தொகை பரிந்துரை ஆராயப்படுவதாக ஃபட்லினா ஏற்கனவே கூறியிருந்தார். மேலும் ஏராளமான மாணவர்களை ஆரம்படிவ கல்விக்கு கவர்ந்திழுக்கும் முயற்சியாகும் 2025 பட்ஜெட்டை பிரதமரும் நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அக்டோபர் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். சத்துணவில் மாட்டுப்பாலுக்கு பதிலாக இனி மீன் பால், இந்தோனேசிய நெட்டிசன்கள் சூடான விவாதம். இந்தோனேஷியாவில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச மதிய உணவு திட்டத்தில் இனி மாட்டுப்பாலுக்கு பதிலாக மீன் பால் கொடுக்கும் பரிந்துரை அந்நாட்டு நெட்டிசன்கள் மத்தியில் சூடான விவாதத்தை கிளப்பியுள்ளது. $4.6 பில்லியன் மதிப்பில் மாணவர்களுக்கான அப்புதிய இலவச சத்துணவு திட்டம் அக்டோபரில் புதிய அதிபராக பதவியேற்க உள்ள பிரபோவோ சுபியாந்தோவின் தேர்தல் வாக்குறுதியாகும். இந்தோனேசிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றி போவதை தடுக்கும் விதமாக அத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது உண்மையிலேயே ஆரோக்கியமானது தானா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மீன் பாலில் சீனியின் அளவு அதிகமாக இருக்கக்கூடும். அதோடு நீண்ட கால அடிப்படையில் அது ஆரோக்கியமானதா என்ற அறிவியல் ஆதாரங்கள் இல்லை என்பதும் நெட்டிசன்களின் கவலையாகும். உணவில் நிபுணர்களும் சந்தேகங்களை எழுப்புகின்றனர். இந்தோனேசிய அரசாங்கத்தின் ஆதரவுடன் கடந்த ஆண்டு அங்கு மீன் பால் உற்பத்தி அறிமுகம் கண்டது. உள்நாட்டில் மீன்களின் புரதம் தூள் வடிவில் பதப்படுத்தப்பட்டு பின்னர் திரவமாக மாற்றப்படுகிறது. மீன் வாடையை போக்குவதற்காக சுவையூட்டும் கலக்கப்பட்டு மீன் பாலாக அது விற்கப்படுகிறது. விண்வெளியில் இருந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க போகும் சுனிதா வில்லியம்ஸ். அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் இருந்தவாறே அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்கவிருக்கிறார். சுனிதாவும் அவரின் சக விண்வெளி வீரரான புட்ச் வில்மரும் இணையம் வாயிலாக வாக்களிக்க அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அமெரிக்க குடிமகள் என்ற முறையில் எங்கிருந்தாலும் ஜனநாயக கடமை ஆற்றுவது முக்கியம் என கூறிய சுனிதா, விண்வெளியில் இருந்து தேர்தலில் வாக்களிப்பது புதுமையான அனுபவமாக இருக்க போவதாக சொன்னார். நாசா ஏற்பாட்டில் விண்வெளியில் இருந்து இணையம் வாயிலாக பேசிய போது சுனிதாவும் வில்மோரும் அவ்வாறு கூறினர். ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏறப்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறால் சுமார் 3 மாதங்களாக அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதாவும் வில்மோரும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமி திரும்புகின்றனர். நவம்பர் 2 அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் டொனால்டு டிரம்புக்கும் ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸுக்கும் இடையில் கடும் போட்டி நிலவுகிறது. மேல்மாடிக்காரர் இரவில் கழிவறையை பயன்படுத்தக்கூடாதாம். இம்சை செய்த பெண்ணுக்கு நீதிமன்றம் அபராதம். சீனாவில் மேல்மாடி வீட்டுக்காரர் இரவில் கழிவறையை பயன்படுத்தக்கூடாது என வம்படியாக கட்டுப்பாடுகள் போட்டு இம்சை கொடுத்து வந்த பெண்ணுக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. முதல் மாடியில் குடியிருந்த அப்பெண் தனக்கு இரைச்சல் ஆகாது என கூறிக்கொண்டு மேல் மாடியில் குடியிருந்த ஆடவரிடம் அடிக்கடி சண்டை போட்டு வந்துள்ளார். இரவு 10 மணிக்கு மேல் கழிவறையை பயன்படுத்தக்கூடாது, பல் துலக்கக்கூடாது, பொருட்கள் மறந்தும் தரையில் போட்டுவிடக்கூடாது என கட்டுப்பாடுகளை அவர் அடுக்கியுள்ளார். அடிப்படை தேவைகளை மேற்கொள்வதற்கு கூட உரிமை இல்லாத என முதலே ஆதங்கப்பட்டாலும் அவ்வாடவர் வீட்டுக்குள் சத்தம் வராதவாறு மிருதுவான செருப்பு அணிந்தும் தரையில் கார்பெட் போட்டும் தன்னை மாற்றிக்கொண்டார். தப்பித்தவறி கீழே எதுவும் விழுந்துவிட்டால் கூட கீழ்மாடி பெண் ஆவேசம் அடைந்து விடுவாராம்.
பதிலடியாக அவ்வாடவரை சிரமூட்டும் வகையில் வேகமான இரைச்சலுடன் பாட்டு கேட்பதும் கட்டையால் வீட்டை சிலிங்கை தட்டுவதுமாக அவர் இம்சை கொடுத்து வந்துள்ளார். எத்தனையோ முறை போலீஸ் வந்து சமாதானம் செய்தும் எச்சரித்தும் பலனில்லை. பொறுத்து பொறுமை இழந்த அவ்வாடவர் கடைசியில் நீதிமன்றத்தின் உதவியை நாட $2750 இழப்பீட்டை தருமாறு அப்பெண்ணுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். சமூக ஊடகங்களில் 100 கோடி ஃபாலோவர்ஸ்களுடன் சாதனைகளை அடித்து நொறுக்கும் கோட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சமூக ஊடகங்களில் ஒட்டுமொத்தமாக 100 கோடி பின்தொடர்பாளர்களை பெற்ற முதல் மனிதராக சாதனை படைத்துள்ளார். ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் 63 கோடியே 80 லட்சம் ஃபாலோவர்ஸ்களுடன் உலக சாதனை படைத்துள்ள ரொனால்டோ அண்மையில் யூடியூப் பக்கத்தையும் திறந்தார். ஒரு வாரத்தில் யூடியூப் சாதனையாக 5 கோடி சப்ஸ்கிரைபர்களை பெற்று அவரின் அப்பக்கம் இணையத்தையே அலறவிட்டது. 39 வயது ரொனால்டோவுக்கு ஃபேஸ்புக்கில் 17 கோடி ஃபாலோவர்ஸ்களும் எக்ஸ் தளத்தில் 11 கோடியே 30 லட்சம் ஃபாலோவர்ஸ்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய சாதனை குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ரொனால்டோ, போர்ச்சுகல் நாட்டின் வீதிகளில் காற்பந்து விளையாடியவன் இன்று உலக அரங்கில் நிற்கிறேன். இது உங்களால் தான் சாத்தியமானது. தொடர்ந்து சாதனைகளை குவிப்போம் என ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். உலக கால்பந்து கிண்ணத்தில் அரங்கில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கும் ரொனால்டோ 2026 உலகக்கோப்பை கிண்ணத்திற்கு பிறகே ஓய்வு பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.